ஸோ இதுதான் அந்த ஹெட்லைட்டு. லோ பீம் ஆன் பண்ண பாருங்க. ஸோ நான் லைட் ஆன் பண்ணி காமிக்கிற பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக லைட்னு பாருங்க. ஸோ ஹே guys, வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு வீடியோ ஆஃப் ரைட் வித் காலி. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் செம்மையாக இருக்கேன். அண்ட் எஸ், நிறையா நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தீங்க, ப்ரோ எப்போ ப்ரோ ரைடு போக போகிறீங்க, ரொம்ப நாளாகவே வந்து சும்மா டிஐவைஸே போட்டுருக்கீங்க, ரைடே போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மெசேஜ் வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தேன். லைக் நான் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கரியர் ரிலேட்டடாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட் இதாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து ரைட்ஸ் எல்லாம் வந்து வின்டர் ரைட் கூட பார்த்தீங்கன்னா அந்த நான் தள்ளி வச்சிருக்கேன். பட் எஸ், தெர் இஸ் அ பிக் ரைட் இஸ் கமிங் அப்கமிங். நம்ம 2022 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய ரைடு பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து லடாக் அப்படின்னு சொல்லுவீங்க. சத்தியமாக நான் வந்து அந்த அப்கமிங் ரைடெல்லாம் லடாக் கிடையாது, பட் அதை விட ஒரு பெரிய ரைடு. யாருமே கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரைடு அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, இப்போ அப்கமிங் வரக்கூடிய ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2022 வரக்கூடிய ஒரு பிக் ரைடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைட் பண்ணலாம், வின்டர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பிளான்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் என்ன சொல்றது, ஒர்க் ரிலேட்டடாக மாட்டிட்டனால எனக்கு லீவ்ஸே கிடைக்கல. பட் சம்பவம் நான் வந்து இப்போ அந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஒரு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் நியர்பை இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், MP ஏதோ ஒரு இந்த 3 ஸ்டேட்டுக்கு நடுவில் எங்கேயாவது ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் ரைட் வந்து ஒரு 500 to 600 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ரைட் பண்ணலாம்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ரைட், நம்மளோட ட்ரீம் ரைடுக்கும் சேர்த்து நம்ம வந்து நிறைய ஆக்சசரிஸ், நிறைய திங்ஸாக வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வின்டர் ரைட்னால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லைட்ஸ், லைட், ஃபாக் லைட்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது. நம்ம வண்டியில் வந்து ஆல்ரெடி 2 லைட்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதை தாண்டி இன்னும் ஒரு மெயினான ஒரு நம்ம ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணும். பிகாஸ் நான் வச்சிருந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சிருந்த ஹெட்லைட் வந்து இந்த மாதிரி ஹெட்லைட் தான். இது வந்து ஆட்டோஃபாயோட வந்து LED ஹெட்லைட்டு. ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஹைதராபாத் ரைடில் கூட நான் யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ ஹெட்லைட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், மறக்காம போயிட்டு ஹைதராபாத் ரைட் வீடியோஸ் போய் பாருங்க. நான் இந்த மாதிரி ஐ கார்டில் கொடுக்குறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரைடு, 1250 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து நான் அப் அண்ட் டவுன் பண்ணேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இந்த ஹெட்லைட் வந்து வேலைக்கு ஆகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் ஸ்டாக் ஹெட்லைட்டுக்கு மாறினேன். அது அப்படியே கோலர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் புதுசாக வந்து ஒரு சின்ன ஒரு பிராண்டை பற்றி கேள்விப்பட்டு நம்மளோட வந்து சப்ஸ்கிரைபர் பிரதர் பார்த்தீங்கன்னா வசந்த் சொல்லி வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. பட் நானும் நிறைய தேடிட்டு இருந்தேன், இது வந்து பெஸ்ட்டாக ஒரு ஹெட்லைட். பிகாஸ் ஸ்டாக் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 3500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஜென்யூனான ஒரு ப்ராடக்ட் அண்ட் ரொம்ப வந்து எக்கனாமிக்கலாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அந்த ப்ராடக்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்லைட்டோட பார்த்தீங்கன்னா பேஸ் தெரியுமா, அதை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம், இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நிறைய விஷயம் இந்த வீடியோ நான் நிறைய விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண, நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஹிமாலயன் ரைடாக இருந்தீங்களா இல்லை ராயல் என்ஃபீல்ட் வச்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 499 தான். உண்மையாங்க 499 தான். அந்த ப்ராடக்ட் நான் திறந்து காமிக்கிறேன், கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகிருப்பீங்க. நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலி அது டேமேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டும் அவங்க மட்டும் தான் செக் பண்ணேன். பட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ்னால முன்னாடி நான் செக் பண்ணி பார்த்துட்டு, பட் விராப் இன்னும் நான் அன்ராப் பண்ணவே இல்லை. ஸோ ஏதோ அவங்களோட பிராண்டிங்கு அவங்க தெரியும் நினைக்கிறேன், விஷ்ணுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங்கு. எனக்கு வந்து நான் அந்த ப்ராடக்ட் வாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி என்னோட ஃபீட்பேக்லாம் கேட்டாங்க. ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புறேன், செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தேர் லைக் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி பை கார்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து லைக் என்ன சொல்ல ஹெல்லா லைட் தெரியுமா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக் லைட்ஸு. ஸோ இதுதான் அவங்களோட வந்து வெப்சைட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சைடில் வந்து ஃபோட்டோவாக போடுறேன், ரொம்ப சின்னதாக தெரியும் கோப்ரோவில். ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இது வந்து கிளியர்லியும் அவைலபிளாக இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா நியோன் அவைலபிளாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ண பார்த்தீங்கன்னா நியோன் லைட்டு, ஒரு நிமிஷம் சொல்ல, தெர்மோக்கோல் இருக்குது. அண்டு இந்த மாதிரி லைட்டு வந்து ரப்பர் ஒரு சீல் மாதிரி கொடுத்துருக்காங்க பல்புக்கு, ஃபுல்லி கம்ப்ளீட்டாக வந்து சீல்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் காமிக்கிறேன். பிகாஸ் இன்ஸ்டாலேஷன் காமிக்கலன்னா உங்களுக்கு வந்து புரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு கன்சோல் மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் ஹெட்லைட் இன்ஸ்டால் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 inch ஹெட்லைட்டு. ஸோ நம்மளோட ஹிமாலயனோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 7 inch ஹெட்லைட்டு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்பேட்டிபிள் தான். அண்ட் நம்மளோட வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்லியிருந்தாரு. அவரோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவர் வாங்கினதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டேன், பட் எனக்கு வர லேட் ஆயிடுச்சு. பட் அவரோட ஃபீட்பேக் கிடைச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதான் அந்த ஹெட்லைட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வந்து செம்ம வருது கைஸ், உண்மையாக சொல்கிறேன், செம்ம வருது 500 ரூபாய்க்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியான் கலரு. இது உங்களுக்கு நான் வந்து ஒரு நிமிஷம் உங்களை லைட்டு மாதிரி அடிச்சு காமிக்கிறேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன், இது வந்து என்னோட மொபைல் லைட்டு எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ மொபைல் லைட்டில் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். சூப்பராக வந்து அந்த ஃபாக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, ஃபாக்லாம் இந்த லைட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெட்ஜ் லைட் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 2 கவர் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ இது வந்து கவர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லேயே வந்து இந்த மாதிரி வருது.
எக்ஸ்பல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சீல்டு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து கவர் பண்ண மாட்டிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 499 500 வச்சுக்கலாம். 500 வந்து உங்களுக்கு ஒரு ஹெட்லைட்டே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஹெட்லைட்டும் கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து நியோன் கலரும் ஜெலட்டின் கலரில் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டெடிகேட்டில் பார்த்தீங்கன்னா வின்டர் ரைடுக்காக நான் வாங்கினேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மலாக வந்து பல்ப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து இந்த வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன், பிகாஸ் வீடியோ பெருசாக போயிடக்கூடாது. ஸோ வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி பேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பாருங்கள், ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளோட ஸ்டாக் ஹெட்லைட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் வந்து ஆக்சுவலி நம்ம ஸ்டாக் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த கிளிப்ஸ் வரும். ஸோ அந்த கிளிப்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் வரும். ஸோ இந்த கிளிப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து லாக் பண்ணோம். ஸோ இதை வந்து லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து இந்த வீடியோ கண்டினியூஷன் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வந்து கிட்டத்தட்ட வந்து 1:30 மணிக்கு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கையில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹிமாலயன் வந்து கையில் இல்லை. ஹிமாலயன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இஷ்யூ, இன்ஜின் இஷ்யூ. ஸோ ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 2 நாள் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம ஹெட்லைட் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்படியே ஸ்டாக் ஹெட்லைட் மாதிரி இங்கே பாருங்கள் பக்காவாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்டாக் ஹெட்லைட் எடுத்துகிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பேஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணிட்டு, இல்லைனா நீங்கள் ஒரிஜினல் கூட ஐ மீன் லைக் உங்கள் ஸ்டாக் இருக்க கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 கிளாம்ப் இந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஹிமாலயில் இருக்கக்கூடிய அந்த இது தெரியுமா அந்த ஃபிட்டிங்ஸு அந்த கிளிப் மாதிரி தெரியுமா, அந்த கிளிப்பை அப்படியே வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள், எது அர்த்திங் பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ உள்ளே வந்து இப்போ நான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நைட்டு வந்து இதோட ரிவ்யூ காமிக்கிறேன். அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஐயோட பல்ப் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து நைட் ஐ பல்ப் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாலோஜன் பல்பு போகிறதோட இந்த மாதிரி எல்இடி பல்ப் போட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் இருக்கும். ஸோ அது பாருங்கள் நைட் ஐ பல்பு. ஸோ இதே நான் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் நைட் வந்து ஐ மீன் ரிவ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட வியூ ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு காமிக்கிறேன். ஸோ வாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த இன்னொரு ஸ்க்ரூ இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. ஸோ இந்த 2 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணணும். 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹெட்லைட் வந்து வெளியே வந்துடும். ஹாலோஜன் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கைஸ் இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பிளக் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கிங் லைட் எரிஞ்சிட்டு தெரியுமா. ஸோ அது ஸோ இது ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து கம்ப்ளீட் வந்து அந்த ஸ்டாக் அந்த நம்மளோட ஹாலோஜன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா உள்ள பிளேஸ் ஆகிடும். ஸோ ஹெட்லைட் மாற்ற கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா உள்ள வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா அதாவது ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்லைட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3600 rupeesக்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இதில் என்ன இருக்குன்னு தெரியல, இது வந்து 3600 சேல் பண்ணுறாங்க ராயல் என்ஃபீல்டு. ஆனால் இது அடிக்கடி உடஞ்சிருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த பீடிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான பிளாஸ்டிக்கு. ஸோ டக்குன்னு உடஞ்சிரும். ஸோ ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ஸோ கீழே ஸ்க்ராட்ச் ஆகாமல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கிளாத் வச்சுட்டு இந்த மாதிரி இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் எந்த ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா இந்த லாக் தெரியுமா, இந்த லாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கனெக்ட் ஆகணும். மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் இருக்கும், அதில் வந்து போய் இந்த மாதிரி இந்த லாக் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்றபடி வச்சுட்டு இப்போ நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்க்கிங் லைட் வந்து இது பண்ணிவிட்டு சும்மா ஒரு ட்ரையல் பார்க்கலாம் எரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அந்த எரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியும் பார்க்கிங் லோ ஆகுது. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் வயரிங்கில் வந்து கனெக்ட் ஆயிரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வயரிங் பண்ண தேவையில்லை. ஸோ இதையும் கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இதே ஒரு ட்ரையல் பார்த்துலாம். கீ ஆன் பண்ணிட்டேன். ஹெட்லைட் ஆன் பண்ணுறேன். வாவ், லைட் எரியுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபேன் சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஸோ பின்னாடி ஃபேன் ஓடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஹீட் ஆச்சுன்னா அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக அந்த ஃபேன் வந்து அவங்க வந்து கம்பெனி நைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் உங்களுக்கு வந்து 1200 கிட்ட வரும். பேரா எடுத்திங்கன்னா 2000 கிட்ட 2500 அந்த மாதிரி சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அமேசானில் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நைட் தான் பார்க்க முடியும். ஸோ வாங்க இது இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ் வந்து ஹோல் மேட்ச் பண்ணோம், ஹோல் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரூவை இப்போ டைட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் வந்து பக்கா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் வியூ வேறு லெவல் பாருங்கள். அதாவது வண்டியோட வந்து அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறிடுச்சு, செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தான், ஸ்டாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இது. ஸோ எந்த மாடிஃபிகேஷனும் தேவையில்லை. அண்ட் இந்த பிளாக் கலரில் இந்த அடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த கலர் அந்த மேலே வந்து கோட்டிங் கொடுத்து பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பயங்கரமாக எடுத்து கொடுக்குது. ஸோ ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நைட் வியூ காமிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செவத்தில் உங்களுக்கு காமிச்சா கொஞ்சம் ப்ராப்பராக தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்க்கிங் வந்து எரிஞ்சிட்ருக்கு லைட்டில். ஸோ பார்க்கிங் சின்ன பல்ப் தெரியுமா, ஸோ அந்த பல்ப் எரிஞ்சிட்ருக்கு.
ஸோ அது பெரிய எஃபெக்டிவ் கிடையாது. பட் இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னோடய நைட் ஆயோடைய லோ பீம் ஆன் பண்ணுற பாருங்கள். ஸோ எஸ், இதுதான் வந்து நைட் ஆயோட லோ பீம், இது ஹை பீம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது லோ பீம் அண்ட் இது ஹை பீம். லோ பீம் ஹை பீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்னடா ஒரே மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பவர். லைட்டை காமிக்கிற பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபாக் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரேஸ் தெரியும். நீங்கள் ஹைவேல வந்து ஓட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேஸ் வந்து ஃபாகோட ரேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கைஸ், இந்த ஏரியா பாருங்கள் பயங்கர இருட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஆப்போசிட்டில் அங்கெல்லாம் லைட் எரியுது. ஸோ நான் லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்டுன்னு பாருங்கள். ஓ, ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜகஜோதி எரிஞ்சிட்ருக்கு. ஆப்போசிட்டில் வரவங்க வந்து கண்டிப்பாக கண்ணு இதாகும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஃபாக் லைட்லாம் உங்களுக்கு டேரெக்டாக ஹிட் ஆகாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் தெரியுது பாருங்கள். இறங்க ஆஃப் பண்ணிட்டு காமிக்க பாருங்கள். இதுதான் ஆக்சுவல் லைட் இல்லாமல் இந்த ஏரியா எப்படி இருக்குது. இப்போ லைட் ஆன் பண்ணால் பாருங்கள், வா வேறு லெவலுங்க. நைட் ஒரிஜினல் லைட்டில் மட்டும் தான் இந்த பவர்ஃபுல் கிடைக்கும். வேறு எந்த லைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஃபுல் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு வந்து நைட்டோட ஒரிஜினல் பல்பு வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த லைட் பிடிச்சா மறக்காமல் இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இதோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சூன் 5K அச்சீவ் பண்ண போகிறோம். அண்ட் இது உங்கள் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் தட்ஸ் இட். தேங்க் யூ மைங் பார்ட் ஆஃப் த டே. ஐ வில் see you soon and let's not bye. Take care and do it, my friends. Just work and ride and repeat, guys. Tada, bye.